ப்ளீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் பேக் டு அஸ். அது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக அவங்கள வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஒன்று. அதுக்கு நாங்கள் விபிக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டோம் சாருக்கு. அண்ட் உங்களுக்கு தமிழ் சினிமாவுக்கு திருப்பி வருதுங்கிறது திஸ் வுட் பி வெரி 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 ஸ்பெஷல் ஃபார் யூ. டெஃபினெட்லி. ஐ திங்க் ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் என்னோட லாஸ்ட் எந்த படம் ரிலீஸ் ஆனது கூட எனக்கு தெரியாது. பாருங்க, நீங்க மறந்துட்டீங்க, நாங்க மறக்கல இன்னும் உங்களை. இல்லை, கண்டிப்பாக ஐ எம் ஷுர் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நீங்கள் நிறைய என்ன தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அது ஏன் கேரண்டி. பட் இப்போ நம்ம கஸ்டடி பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த ஒரு படத்துக்கு எனக்கு வெங்கட் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். எங்கே இருக்கீங்க? வெங்கட் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் எனக்கு தெரியும் எவ்வளோ என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணுறதுக்காக நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். ஸோ வெங்கட் சார் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, நாட் ஆன் வெங்கட் சார், பட் டெஃபினெட்லி அதுவும் இருக்குது. அது அப்புறம் உங்ககிட்ட பர்சனலாக சொல்கிறேன். பட் அதுவும் இருக்காண்ணா சார்? என்ன இன்னைக்கு நிறைய நம்ம கிரைம் ரேட் ஏறிட்டே போகுதே கஸ்டடியில், என்னன்னு தெரியலையே. இல்லை எனக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பிரேம்ஜியை கூப்பிட்டீங்க ஸ்டேஜில். எல்லா ஹீரோஸ் கூட அவர் ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போடுவார், ஃபேஸ்புக்கில் போடுவார். ஆனால் இது வரைக்கும் ஏன் கூட மட்டும் அவர் செல்ஃபி எடுக்கல, ஃபோட்டோ எடுக்கல. பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ப்ளீஸ் வாங்க சார், வாங்க. இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன நீங்க இதெல்லாம் சொல்லணுமா? டயலாக் எல்லாம் இப்போ சொன்னாரு, என் உயிரே உங்களுக்காக எல்லாம் சொன்னாரு. பட் அதான் மொத்தமா வந்துட்டார் மேடம், பாருங்க அவரே வந்துட்டார். எடுக்கல, செல்ஃபி எடுக்கல. சகல செல்வங்களோடையும் பிறந்த பையங்க. என்ன ராசி நட்சத்திரம் என்னன்னே புரியல சார். ஏதோ ஒன்று இருக்கு சார் இவர்கிட்ட, யாருக்குமே. திருவோண நட்சத்திரம். பிரேம்ஜி கூட நான் செல்ஃபி எடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். பட் நோ தட் வெரி வெரி ஸ்வீட். தேங்க் யூ பிரேம்ஜி. கஸ்டடி பற்றி பேசணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு கேரக்டர் எனக்கு கொடுக்கறதுக்கு வெங்கட் சார் தான் தேங்க்யூ சொல்லணும். சாரி மறுபடியும் இது ரிப்பீட் பண்ணுறேன், பட் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஃபோர்ஸிங் அண்ட் சேயிங் தட் இல்லை நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொன்னார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஷரத் சார், இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர் அண்ட் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்துலேயும் வாட் எவர் வி ஹவ் ஷேர்ட், த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தட் வி ஹவ் ஷேர்ட், இட்ஸ் பீன் ஆல்வேஸ் அன் ஆனர் சார் டு ஒர்க் வித் யூ. அரவிந்த் சுவாமி சார் இந்த ஒரு படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் கண்டிப்பாக எல்லாருக்கும் பார்க்க முடியும். இஸ் ஆல்வேஸ் பீன் ஆல் த கேர்ள்ஸோட ஹார்ட் த்ராப். ட்ரூ. ஆனால் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ரோலில் அவர் இருக்கார். ஸோ ஐம் ஷுர் இந்த ரோல்லையும் எல்லாரும் அவரை அக்செப்ட் பண்ணுவார். கிருதி, வார்ம் வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. இந்த படம் த்ரூவாக இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். This is also your first straight Tamil padam. So welcome to the Tamil industry. எல்லார் சார்பாக நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் எப்படி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எப்படி ஒரு பயங்கரமான தீவிரமான ஃபேன் இருக்கான். இருங்க நான் கண்டுபிடிக்கிறேன் எங்க கைவிட்டு போஸ்டர். நீங்கள் எப்படி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எப்படி நீங்கள் ஷைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இது த்ரூவாக நீங்கள் இன்னும் ஷைன் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் தமிழ் படம் சைன் பண்ணுங்கள். அண்ட் ஐம் ஷுர் த தமிழ் ஆடியன்ஸ் வில் வெல்கம் யூ வித் ஓப்பன் ஆர்ம்ஸ் த்ரூ கஸ்டடி. ஐம் ஷுர் தேல் வெல்கம் யூ வித் ஓப்பன் ஆர்ம்ஸ். அண்ட் May 12th கஸ்டடி ரிலீஸ் ஆகுது. ஸோ எங்கள் கஸ்டடியிலேருந்து நாங்கள் உங்கள் கஸ்டடி கொடுக்குறோம். ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு வந்து கஸ்டடி பாருங்கள். மேம், இந்த கட்சி அலுவலர்கள் வந்து நீங்கள் ஒரு சிறிய நடனம் ஒன்று, ஒரு டான்ஸ் ஆடி காட்டணும்னு ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் பிரஸை மீட் பண்ணுறீங்க. ஒரு 2 ஸ்டெப்பு போட்டிங்கன்னா இவ்வளோ நாள் நாங்க வெயிட் பண்ணதுக்கு எங்களுக்காக பாருங்க. நீங்க கேட்ட உடனே பிரேம் அப்படியே அவரே வராரு. இல்ல அவர் இப்ப டக்குனு கூட வந்து டான்ஸ் ஆட வந்துருவாரு. நோ, வாங்க 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 பிரேம்ஜி வாங்க ப்ளீஸ். வாங்க வாங்க வாங்க. ஏய் எங்கயோ இவருக்கு மச்சம் இருக்குயா. சென்னை 28 கேங் மேடைக்கு வருமாறு பிரியாமணி மேம் கேக்குறாங்க. ரிங்கு ப்ரோ, நீங்க எவ்வளவு பெரிய டான்சர்ன்றது மலையாள இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். வைபவ் சார் பிஸியா இருக்கிற ஒரு ஹீரோ இன்னைக்கு ஈவென்ட்க்கு வந்திருக்காருன்னா அது லவ் ஃபார் வெங்கட் பிரபு. நிதின் சத்யாவோட ஐ எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படின்னு உங்களுக்கே கதகளி முதற்கொண்டு ஆடுவாரு. நம்ம டான்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஐ வாண்ட் டு ஜஸ்ட் சே அபௌட் வைஜி சார் ஆல்சோ. ப்ளீஸ் வைஜி சார் ஹியூஜ் ஃபேன் சார். தேங்க் யூ so much. உங்களுக்கு கூட நான் இந்த படத்துல கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க் யூ so much. மேம், பொதுவாகவே வைபவ் சார் அவர் படத்தில் அவர் ஷாட்டுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் வருவார். உடனே திரும்பி பார்க்கறதுக்குள்ள தலைவன் ஸ்டேஜில் இருக்கான். இன்னைக்கு ஃபங்கு டான்ஸு மிரட்டுறோம் சார். ப்ளீஸ் ப்ளே த சாங். Four handsome boys with
ரிங்கு சார், மாஸ்டர் மாஸ்டர் ரிங்கு மாஸ்டர் போடுங்க. அஜய் மாஸ்டருக்கு பதிலா நீங்க தான் சப்ஸ்டிடியூட். வால்யூம் Thank you. சைக்கிள் கேப்ல சொல்லிட்டேன். எங்க போறீங்க எல்லாரும்? உங்களை இல்ல ஆமா அப்படியே லீட் எடுத்து பேசுவோம். சென்னை 28 கைஸ். வைபு சார் அடுக்கடுக்கா படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா விபி அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு வரதுக்கான அந்த மனசுக்கு ஒரு தனி பாராட்டுகள் சார். ஹவு ஹாப்பி ஆர் யூ டு பி ஹியர்? மேம் அப்பப்போ தொடாதீங்க. நான் Thank you. எல்லாருக்கும் நீங்க வணக்கம். பேசுங்க. இப்போ ஏன் எல்லாரும் black போட்டிருக்கோம் தெரியுமா? சொல்லுங்க. விபி எங்களை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு படம் எடுக்கல. அதனால எதிர்ப்பு. strike பண்ணலாம்னு சொல்லி black அட்ரா, அட்ரா, அட்ரா. black போட்டு வந்துட்டாரு. அவரும் பிளாக் போட்டிருக்காரு. டபுள் எதிர்ப்பு, அவருக்கு தெரியாம பைலிங்குவல் எதிர்ப்பு. பைலிங்குவல் எதிர்ப்பு. நோ நோ நோ. வெல்கம் டு தமிழ் சினிமா ப்ரோ. சாய் அண்ட் கிருத்தி ஹாய். இங்க இங்க ரைட். ஆசைப்படுறேன். அவர் தெளிவா யாருக்கு சார், ஹாய் வணக்கம் சொல்றாரு சார். பக்காவா இருப்பாரு. ரொம்ப ஹாப்பி. எங்க அண்ணன் வந்து தமிழ்ல இருந்து அப்படியே தெலுங்குக்கு போயிட்டு நெக்ஸ்ட் ஹிந்தி போயிட்டு அப்படியே இதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஆக்ஷனா போகுது அப்படின்னு ஒன்று வந்துட்டு ஒரு ஐட்டம் சாங் இருக்குடா அதை வந்து பண்ணு அப்படின்னு. ஐட்டம் சாங் நான் எப்படி சார் ஜென்ரலாக கேர்ள்ஸ் தானே பண்ணுவாங்கல்ல, இல்லை நீ தான் இது ஐட்டம் சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்கு. சூப்பர் சார். நீங்க தெலுங்குல இவ்வளவு படங்கள் உங்க அப்பா தயாரிச்சிருக்காரு. என் தலைவனை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாம இவ்வளவு நாள் காக்க வச்சு வாட் இஸ் திஸ்? டேய் அதை நம்ம 10 மணிக்கு மேலே பேசலாம். ஐ லைக் இட். சூப்பர். தேங்க் யூ ஸோ மச் மிஸ்டர் என்எஸ் அன்பு அண்ணன் நிதின் சத்யா அவர்கள். இது என்ன தாடி பயங்கரமா இருக்கே, கொடுவா 2வா? இல்ல இன்னும் முடியல. அது இன்னும் 2 நாள் ஷூட் இருக்கு. இந்த மனுஷன் மட்டும் தான், வேற எந்த கஷ்டமும் கிடையாது. கண்ணு மட்டுமே எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடும். பக்கா. முடிச்சு விட்டுரு. அந்த மாதிரி ஒரு ஆக்டர் அவரு. எஸ் ப்ளீஸ் a few ஒரு words. முறைச்சாரு, அதுலயே முடிஞ்சு போச்சு. பேசுங்க. ஒன்றும் சொல்லு. வெல்கம். கொஞ்சம் எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நீங்க அதில் செட் ஆயிருவீங்க இந்த டீமுக்குள்ள. ஸோ நத்திங் டு வரி. இந்த 20 வருஷத்துல ஒரு 365 டேஸ் 1 இயர்ல 360 டேஸ் நாங்கெல்லாம் ஒன்றா தான் இருப்போம். இந்த 1 இயர் வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் டு ஹாஃப் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு பார்ட்டியா இல்லை ரிவெஞ்சா என்னன்ற 12th மேலே எங்களுக்கு தெரியும். பட் இது வந்து இங்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணன் தெலுங்கு போயிருக்கான். அங்கேருந்து அப்படியே ஹிந்தி பிளான் இருக்கு. அப்படியே போகும்போது எங்களையும் கூட்டிகிட்டு போயின்ற ஒரு நம்பிக்கை. இப்போ சொல்லு, எல்லாரும் முன்னாடி சொல்லு, எங்க கூட்டு போவ அப்படின்னு சொல்லு. ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு கஸ்டடி. இது வந்து எங்கள் அண்ணன் அப்படின்றத நான் சொல்ல, எங்கள் அண்ணனோட ஜானரில் இது வந்து இட்ஸ் சம்திங் நியூ அண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ டெஃபினட்டாக இட் வில் பி என்ஜாயபிள். ஸோ விஷிங் தி என்டையர் டீம் அ ஃபண்டாஸ்டிக் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஓப்பனிங். கங்க்ராட்ஸ் டு நாக் அண்ட் கீர்த்தி. குட் லக். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you. ரிங்கு தாங்க அந்த மோஸ்ட் பிளெஸட் சோல். ஏன்னா வெங்கட் பிரபு சார் ஏதாவது அவுட்டோர் ஷூட்டிங் போறாரு, அவர் ஒரு ரூம்ல தங்குறாருன்னா அவருக்கு அப்புறம் அந்த ரூம்ல அவரோட அலௌடு ரிங்கு மட்டும்தான். வேற யாருக்கும் ஆக்சஸே கிடையாது. அவங்க 2 பேரோட லவ் இஸ் ஒன் ஆஃப் த பியூரஸ்ட். அப்படி சேஃப்கார்ட் பண்ணுவார் அவரை. அவங்க ஒரு வேற லெவல். யாராவது தயிர் சாதம் சாப்பிட்டாங்கன்னா 2 பேரும் 10 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க. அது அப்புறம் பேசுவோம். ரிங்கு சார் ஒரு சில வார்த்தைகள் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் விபி சார் இன்னைக்குமே பொறாம தான். தேங்க்யூ எவ்ரிபடி. இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன். அண்ட் வெங்கட் பிரபு தமிழ் அண்ட் தெலுங்கு பைலாங்குவல் ஃபஸ்ட் டைம் இன் லைஃப் டைம். ஸோ இன்னும் நிறைய படம் பண்ணணும் வெங்கட் பிரபு. தேங்க்யூ தட் நீ வளர வளர எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஃப்ரம் சென்னை 28 வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கானா அது வந்துட்டு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அப்படி பார்க்காத என்ன, என்னால் பேச முடிய மாட்டேங்குது, கம்னு இருக்கு. அண்ட் சரத் சார், கீர்த்தி, ராம்கி சார் அண்ட் ஜெய், ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். ஜெய் ப்ரோ, உங்களுக்கு யூ ஆர் அ வெரி எல்லாருமே உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. we didn't get time to meet you. கீர்த்தி இல்லடா கிருத்தி. ஓகே கிருத்தி. கோவம் வருது. பேச விட மாட்டேறான் பாருங்க. முடிச்சிட்டீங்கல்ல, ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன் இருக்குடா. ஸோ ஜெய் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் பிரியாமணி, thank you for being a part of Venkat Prabhu film. Thank you, சப்போர்ட் பண்ணுங்க 100%. எல்லா படமும் நல்லா இருக்கும் வெங்கட் பிரபுது. இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டைல் ஆஃப் இருக்கும் படம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். அவருக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்காது. ஆனா ஏன்னா வந்து அவர் எப்பவுமே சிங்கிள், ஜாலி, ஃபன்னு. அதனால பரவாயில்ல. 360 நாள் மொத்தமா ஒன்னாவே இருந்தீங்கன்னா உங்க வீட்ல எல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? எப்படிங்க? அந்த 365ல 360 அந்த 5 நாள் பாக்கி இருக்குல்ல. ஸோ அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறது அந்த 5 நாள் கொடுத்துருக்கீங்க ஃபேமிலிக்கு. இல்லைங்க, அந்த பார்ட் 2ல வரா மாதிரி தான். அவங்க எப்பவுமே கூட தான் இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப்ஸுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இதெல்லாம் கேங்காக தான் இருக்கு,
ஒன்று நிதின் சத்யா சார் ஆஃபீஸு இல்லைன்னா ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்பை மட்டும்தான் வீட்ல எல்லாரும் நம்பி அனுப்புவாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க, எல்லாம் மொத்தமா ஏதாவது ஒரு இடத்துல தான் இருப்பாங்க, பசங்க எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடோடி வாழணும், இன்னும் எல்லா ஈவெண்ட்டுக்கு இதே மாதிரி மொத்தமா நீங்க வரணும், ஜாலியா இருக்கணும், எல்லாரும் நிறைய படங்கள் பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான், ஜாலி, அவ்வளவுதான். சூப்பர். இல்ல, I just want to say thank you to the producers also, Srinivas sir and Pavan sir. இந்த பேனர் அவங்களுக்கு தமிழில் it will be the first straight film as producers. ஸோ அவங்களுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய தமிழ் படம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நன்றி. தேங்க்யூ.